அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வருடம் கழித்து உருவாகும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழிலில் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தான ஆகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த சூழலில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன், ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குள் வருகிறார். லாபஸ்தானத்திற்குள் ஒரு வருடத்திற்கு பிறகு வரம் வரக்கூடிய இந்த வேளையில் நீச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக புதன் சூரியன் இணைவதால் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மங்களகாரகரான செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே புத ஆதித்ய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மட்டுமல்லாது துவக்கத்தில் சந்திரனும் அங்கு வலம் வருகிறார். அதை தொடர்ந்து சந்திரன் விரயத்திற்கு மாறி பல இடங்களுக்குள் வலம் வந்தாலும் பெரும்பாலான மிக சிறப்பான அமைப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இணைந்து அற்புதமாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபம், முன்னேற்ற வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக புத ஆதித்ய ராஜயோகம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகும் சிறப்பான தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது வேளையில் எதை செய்தாலும் மிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் செயல்படுவதால் எல்லா வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்கள் வளர்ச்சியையும் பெயர் புகழ் உச்சத்தையும் அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் உயர்ந்த இலக்கை வெற்றியாக நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க இருப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஒற்றுமை பிறக்கும் சிறப்பான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்தாலும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பணவரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நல பாதிப்புகள் கட்டுக்குள் வருவதால் மிக சிறப்பான மகிழ்ச்சி உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சிறப்படையக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் புதிய நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைப்பதால் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே மற்ற துறைகளை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறிந்து தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் சிறப்பான அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கின்றன. எனவே தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஒரு வருடத்திற்கு பிறகு உருவாகும் புத ஆதித்ய ராஜயோகத்தின் காரணமாக நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் போன்ற அனைத்தும் கூடுதலாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்
கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக பல திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்வதால் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் அவை எளிதில் உங்களை தேடி வருகிறது. புதிதாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை நிறைவாக கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான பல இனிமையான சம்பவங்கள் ஒரு வருடம் கழித்து லாபஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் இணையக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இல்லத்தில் பல மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை மிக சிறப்பாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிப்பதால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் எளிதில் கைகூடுவதால் மனதிற்கு இனிமையான பல நிகழ்வுகளை உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். பெண்மணிகள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சிறப்பான ஆலோசனையில் ஈடுபட்டு பல காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மகசூல் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் திருப்திகரமான சூழல் உண்டு. கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கோபத்தை தவிர்த்து அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் மற்ற தாராளமாக இந்த தருணத்தில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதால் அதிரடியான மாற்றத்தை கலைத்துறையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் அரசியல் துறையில் சிறு முதலீடு பல மடங்கு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியை உங்களுக்கு இந்த தருணத்தில் பெற்றுக் கொடுக்க போகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதால் எதிர்காலத்தை பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் துறையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பல்வேறு வகையான நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதால் மோகமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி கல்வியில் நல்ல கவனத்துடன் படிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை நுட்பமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான தடைகளை கூட தகர்த்தெறிய முடியும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலும் நல்ல பலன் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொடர்ந்து பல காரிய வெற்றிகளை சந்திப்பதோடு இழுபறியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். குடும்ப பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நீங்கும். மன வருத்தம் நீங்கும். மகிழ்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும்.